ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னா இந்த கப்பி காம்போ போடுறாங்க. என்னென்னா 8 பேர் கப்பி வந்து பார்த்திங்கன்னா 690 போடுறோம். ஸோ எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி ஒரே வெரைட்டியில் எல்லாமே வாங்க முடியாது, நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த காம்போ எல்லாமே ஹோம் ப்ரீடு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தண்ணிக்கு எல்லாமே அடாப்ட் ஆகும். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டம்போ இருங்க. ஸோ இது எல்லாமே எங்கள் அம்மாவோட ஓன் ப்ரீடிங் தான். நான் வீடியோ காட்டுறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓன் ப்ரீடிங் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் தண்ணிக்கு நல்லா அடாப்ட் ஆகும். வீடியோ பாருங்கள், என்னென்ன ஃபிஷஸ்ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் பிளாட்டினம் டம்போயர் ஒரு பேர் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் டம்போயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி மோசைக்கு, அதாவது ரெட் சில்லி மோசைக்கு டம்போன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த கப்பி நல்லா பீக்கில் இருந்ததுங்க. ரொம்ப ஒரு டைம்னா இந்த கப்பிக்கு இருக்க டிமாண்டே இல்லை. இப்போ வந்து மேக்ஸிமம் வெரைட்டி வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் ப்ரீடிங் தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இது அப்பப்போ சேல் தான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் டம்போயர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுவுமே இருக்குது. ஸோ இதுவுமே காம்போவில் மட்டும் தான் இப்போதைக்கு சேலுக்கு இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதுவுமே ஒரு பேர் வரும். ஸோ அந்த 690 இதுவுமே ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே மீடியம் சைஸ் சொல்லிடுறேன். வீடியோலேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாமே மீடியம் சைஸாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சில்லி மோசைக்கு வரும். சில்லி மோசைக்கு ஒரு பேர் வரும். சில்லி மோசைக்கு டம்போயர். அதுக்கப்புறம் ஜெட் பிளாக். ஓகேங்களா? ஸோ ஜெட் பிளாக் பார்த்துக்கோங்க. ஜெட் பிளாக் ஒரு பேர் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸிரோ ஒரு பேர் வருங்க. ஓகேங்களா? ஒயிட் டெக்ஸிரோ செம்ம குவாலிட்டி. ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். அந்த பால் நிறம் தெரியுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுலேயே ஆக்சுவலாக இதில் தான் இருந்தது. ஸோ நான் வீடியோவில் கரெக்டாக தெரியணுங்கோசரம் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் கப்பிங்க, அதாவது இது ரெட் ட்ராகன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கப்பி இது ஒரு பேர் வருங்க. இது வேணால் சைடு வியூ தான் இருங்க போட்டு காமிக்கிறேன். நான் மட்டும் தான் இருக்குது, அதனால சைடு வியூ இருங்க போட்டு காமிக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். இது ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் எல்லோ மொசைக்கி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேர் வரும். இது ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வேணான்ட்டு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். ஏன்னா வந்து பிகினர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷு. குட்டி நீங்கள் வேணான்னு சொல்கிற அளவுக்கு குட்டி போடுங்க. நான் ஜஸ்ட்டு இதில் எத்தனை பேர் விட்டேன்னு எனக்கே தெரியல. ஒரு பேர் ஏதோ மிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கை வைக்கிற இடமெல்லாம் குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ்லாம் இருந்தீங்க தயவு செஞ்சு விட்றாதீங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரான கப்பிங்க. நிறைய பேத்துக்கு இந்த ஃபுல் ரேட்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். எனக்குமே ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்குது ஃபுல் ரேட்டு. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். சூப்பரான கப்பிங்க. சூப்பராக செட் ஆகும். நல்லா எல்லா கிளைமேட்டும் தாங்கும். குட்டி வெறுத்து போயிடுவீங்க. ஐயோ எனக்கு குட்டியே வேணாண்டா, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு பேர் வருங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 காமிச்சிட்டேனா. ஸோ அடுத்தது 8வது ஆக்சுவலாக இந்த கப்பிங்க. இது ஒரு பேர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக அந்த க்ரீன் சில்வர்டோன்னு சொல்லுவோம், அந்த ப்ளூலே டார்க் ப்ளூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கப்பி தாங்க. ஸோ இது வருங்க, பார்த்தா ப்ளூ மாதிரி இருக்கும். இது வரும். இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸாக்டிக் தான். இது அப்பப்போ கடையில் மட்டும் தான் சேல் பண்ணும். மேக்ஸிமம் ஆன்லைனில் பெரிய அளவுக்கு நான் இது சேல் போஸ்ட்டே போட்டதில்லை. இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ரீடிங் தான். ஸோ இது எல்லாமே நிறைய குட்டிங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க குட்டி சேலுக்கு இல்லைங்க. குட்டி நிறைய பேர் சேலுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அந்த ஒரு டைம் மிக்சர் கப்பியாங்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதுக்காக குட்டி வந்து சேலு கப்பியே இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வைங்க. நல்லா குட்டி வந்து நிறையா போடுங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த குட்டி தான் ஆசையாக இருக்கும். ஸோ குட்டி என்னென்னா நிறைய பேர் குட்டி சேல் பண்ணுவீங்க. குட்டி வந்து ஷிப்பிங்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேர் வரும். இதுவுமே கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கும். அதே மாதிரி நான் வீடியோவில் சொல்லிடுறேங்க. மீடியம் சைஸ் சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவில் ஆர்டர் நம்ம வீடியோவில் சொன்னாலுமே ஆர்டர் போடும்போது நல்லா பெருசாக அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா. பெருசாக தான் இருக்குங்க. ஏன்னா மாலி சைஸ்க்கு இருந்தால் தான் குட்டி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லைங்க. தான் இதுவே ப்ரீடிங் பேர் தான். இது பாருங்கள். ஸோ இதுவே போதும். இது பாருங்கள், இதுவே ப்ரீடிங் பேர் தான். ஸோ நீங்கள் எப்படி செட் பண்ணுறங்கிறது தான் இருக்குங்க. நான் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ செட் பண்ணி பாருங்கள். என்னோடய தண்ணி டப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.
ஸோ இது வந்து மீன் வளர்த்துறதுக்கு சூப்பரான எதுவான இது. இப்போ நல்லா நிறைய பேர் கிறிஸ்டன் கிளியராக இருந்தால் மட்டும்தான் மீன் நல்லா சர்வே ஆகும், குட்டி போட அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, இந்த மாதிரி வச்சுருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா பிளான்ஸ் மெயினாக வைங்க. பிளான்ஸ் வச்சிங்கன்னா தான் அந்த குட்டி போடுறது அது எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே கை விட்டால் குட்டி தெரியுதுங்களா? ஸோ இத்தனை குட்டி இருக்குங்க, கை விட குட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்குங்க. ஒரு 2 மாதம் ஒரு மீன் புதுசாக வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மாதமாச்சும் ஆகும், அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ரெட் ராம்சன் ஸ்டைலு. ஸோ இதுவுமே ஜோடி வந்து 25 ரூபா தான். ஒரு நல்ல டார்க்காக இருக்கும். இதெல்லாம் ஆல்கே கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஃபாக்ஸ்டீல் எங்கிட்ட கேட்குறீங்க. ஃபாக்ஸ்டீல் சுத்தமாக எங்கிட்டே ஸ்டாக் இல்லைங்க. நிறைய பேர் போட்டு இல்லைன்னா ப்ரோ என்ன ப்ரோ ஃபாக்ஸ்டீல் போட்டு இல்லை அப்படிங்கிறீங்க. என்கிட்ட இருந்தால் தானே நான் போட்டு விட்றதுக்கு, அதையும் நான் வீடியோவில் சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா கப்ளான்ஸ் தான் மேக்ஸிமம் டப்பாவில் கப்ளான்ஸ் தான் வச்சுருப்பேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் கப்ளான்ஸ் தான் மெஜாரிட்டியாக வச்சுருப்பேன். எல்லா டப்பாலையும் கப்ளான்ஸ் தான் இருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ பெரிய குட்டி போட்டிருப்பேன். இதுலேயே பாருங்கள் நான் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன்ட்டு. ஸோ எதுலேயுமே என்கிட்ட ஃபாக்ஸ்டீலே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா தெரியும். கப்பி கிராஸ் இருக்குன்னா இது வந்து ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. இப்போ தான் அது ரீசெண்டாக இது ஒரே டப்பாவில் தான் கப்பி கிராஸ் இருக்கும். இதுலேயுமே பாருங்கள் இந்த கப்ளான்ஸ் தான் உள்ள நிறைய வச்சுருப்பேன், தெரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஏன் ஃபாக்ஸ்டீல் போகிறதுனா ஸ்னேல் நிறைய உற்பத்தி ஆகுதுங்க. அதனால தான் நான் வெறுத்துட்டேன். என்னோடய எல்லா டப்பாலையும் பார்த்தீங்கன்னா வெறும் பிளான்ட்டு தான் இருக்கும். ஸோ கப்ளான்ஸ் தான். இந்த கப்ளான்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்ளான்ஸ் ரேட்டே 60 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கப்ளான்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஃபாக்ஸ்டீல் எங்கிட்ட சுத்தமாக இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபாக்ஸ்டீல் நான் யாரோ போட்டு விடக்கூடாதுன்னு இல்லை. என்கிட்ட இருந்தால் தான் நான் போட்டு விட்றதுங்க. என்கிட்ட இல்லைங்க, உண்மையாலே என்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ நானே பாருங்கள் என்னோடய டப்பாக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டீல் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபாக்ஸ்டீலே என்னோட ஒரு டப்பாவில் கூட இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஃபாக்ஸ்டீல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் டம்போயரோட குட்டி தான். ஆக்சுவலாக அந்த பிளாட்டினம் டம்போயர் இருக்கு இல்லைங்க, அது வந்து இந்த மாதிரி வந்துட்டு தான் குட்டி பார்த்தீங்கன்னா கலர் மாறும். ஸோ அதில் அங்கேயே காமிச்சிடுறேன். என்னன்னா அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டினமாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மலாக இருந்து அப்படியே பிளாட்டினமாக மின்னும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இதோட பாருங்கள் எதுலேயுமே ஃபாக்ஸ்டீலே இருக்காது. நான் வீடியோலேயே சொல்லிடுறேன், என்கிட்ட ஃபாக்ஸ்டீல் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இருந்தால் தானே நான் போட்டு விடுறது. ஓகே தேங்க்யூ. ஓகேங்க, ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 690 தான் வரும். தமிழ்நாடு பெங்களூரு ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வேணுங்கிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது 8072324310 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் என்னோட இது என்னென்னா இந்த மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுருங்க. தண்ணியை மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருந்தா அது பாட்டு குட்டி பாட்டு பெருசு. இதுதான் சீக்கிரட், வேறு எதுவுமே சீக்கிரட் இல்லைங்க. தண்ணியை முடிஞ்சளவு சேஞ்ச் பண்ணாமல் இருங்க. குட்டிலாம் வளர்த்துற மாதிரி இருந்துச்சு. தண்ணி இங்கே பாருங்கள், போன வாரம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தண்ணியை விட்டு வச்சுருவேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் நல்லா பெருசாகும், அவ்வளோதான். வேறு எந்த சீக்கிரட்டும் இல்லைங்க. நீங்களுமே தாராளமாக சூப்பராக வளர்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பீட்டா இருக்கும், ரைஸ் சின்னது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த எலிஃபென்ட் இயர் பீட்டா இருக்குது. இது வந்து ஜோடி 90 ரூபா வரும். ஃபீமேல் தான் மெஜாரிட்டியாக, ஃபீமேல் தான் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அந்த சைடில் மட்டும் முடிஞ்சாலும் போட்டு காமிக்க பார்க்குறேன். ஓகேங்களா? நான் தனியாக இருக்கிறதுனால தான் போட முடியல என்னால். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து நான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஆனால் இது கிளியராக தெரியல. காமிச்சாலும் உங்களுக்கு கிளியராக தெரியப்படுறது தனியாக இருக்குது. நான் தான் மேலே வந்து இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்தானத்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதே கப்பி தான். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க முந்தானத்து கப்பியில் ஆர்டர் பண்ணுங்க. எல்லாம் மேக்ஸிமம் டாப் வியூவில் பார்த்தா சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் டாப் வியூ ஃபிஷ் தான். இந்த ஃபுல் பிளாக் டாப் வியூ தான், இந்த கப்பி டாப் வியூ தான், டம்போயர் டாப் வியூ தான், ஜெர்மன் ரெட்டு டாப் வியூ தான். ஸோ ஒயிட் எக்ஸரோட இது ரெண்டும் தான் சைடு வியூ. சைடு வியூ கரெக்டாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் பார்த்தா மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.